ஹாய், திஸ் இஸ் ஷாஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஸ்கேலப் டிசைன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு வேவ் மாதிரி வரும். அந்த டிசைனை எப்படி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் கேன்வாஸ் வச்சு இந்த டிசைன் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நான் லைனிங் கிளாத்து அந்த ட்ரெஸ்ஸு அதாவது ப்ளவுஸ் கிளாத்து கட் பண்ணுறத நான் வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் ஸ்கேலப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிள் வீடியோ தான். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக இதோட நெக் பேட்டர்னை டபுள் ஃபோல்டு பண்ணி வச்சு நெக்கை மார்க் பண்ணிட்டேன். ரவுண்ட் நெக்கு தான், அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 5 ரவுண்ட் ஷேப் வர மாதிரி, அதாவது 5 சின்ன ஒரு வட்டம் வர்ற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி இப்போ 2 இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் கிளாத்தில் இதை ஒரு சைடும் இதை ஒரு சைடும் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு அதை ஒரு பின் பண்ணிக்கலாம். அதை சின்ன ஒரு குண்டூசி வச்சு மேலேயும் கீழேயும் அதாவது விலகாமல் இருக்க இந்த கேன்வாஸ்லேயும் அந்த கிளாத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு தையல் ரொம்ப என்ன சொல்கிறது, லைனிங் கிளாத்து ப்ளஸ் இந்த கேன்வாஸு இதுக்கும் அதுக்கும் நடுவில் விழுகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். சின்ன தையலாக போட்டிங்கன்னா சீக்கிரம் விட்டுறாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தையல் பொறுமையாக கொஞ்சம் சின்னதாக போடுங்க. சின்ன தையலாகவும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தோடனே ஒரு ஸ்டிச் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனிங் கிளாத்துலேருந்து இந்த கேன்வாஸ் விலகாமல் போகணும். ஸோ இந்த கேன்வாஸ் தான் நம்ம லைனிங் கிளாத்துக்கும் அந்த சாரீ கிளாத்துக்கும் நடுவில் இருந்து இந்த டிசைனை அழகாக எடுத்து கொடுக்குறது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் இதை லைனிங் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்தா உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். குட்டியாக, அதாவது கேன்வாஸ்லேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக உள்ளே போய் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடியில் ப்ளவுஸோட கிளாத்து பார்த்தாலே தெரியும். அந்த புட்டாஸ் மேலே இருக்கும், அதாவது மேல் பாகத்துலேயே, அதாவது முன்பக்கத்துலேயே மேலே வச்சு இந்த கேன்வாஸில் திருப்பி இப்போ இந்த 3 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நகராமல் ரொம்ப பொறுமையாக அழகாக ஒரு ஸ்டிச் போடணும். அதே தையல் மேலே போட்டோம்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன் கேன்வாஸ் வைக்கணும், அப்படியே இந்த துணியை வச்சு தைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. பட் கேன்வாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தை ஸ்டிஃபாகவும் நம்ம உடம்போட ஒட்டியும் காமிக்கும். ஸோ மெயினாக அதுதான். நம்ம நாளைக்கு அதாவது ஃபுல் வீடியோ இப்போதைக்கு நான் அப்லோட் பண்ணலை, ஒரு பார்ட் மட்டும் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நான் போடுறேன். அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் போடுறேன். அதாவது வியர் பண்ணி போட்டே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட ஃபினிஷிங் நான் எதுக்கு இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன்றது உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியும், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எப்படி அந்த வேவ் கொஞ்சம் கூட, அதாவது என்ன சொல்கிறது, ஒன்றுக்கு ஒன்று மாறுபடாமல் ரொம்ப அழகாக ஈவனாக அழகாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த ஒரு இதுக்காக தான் நான் கேன்வாஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது கிளாத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு விலகல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக காமிக்கும். டிசைன் நம்ம என்ன கொடுக்குறோமோ, எக்ஸாக்டான டிசைன் என்ன கொடுக்குறோமோ அதோட அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம நார்மலாக திருப்புறதுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி திருப்புறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஒரு யூனிக்கான டிசைன் நம்ம நினைக்கிறது அது ஒரு அவுட்புட் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்னதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வேவ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வியர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இது தூக்கிக்காமல் இருக்கும். பேக் நெக்கும் சரி, ஃப்ரண்ட் நெக்கும் சரி, தூக்காமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.